கனமழையால் டெல்டா மாவட்டங்களில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் மற்றும் பயிர் சேதம் குறித்து மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் வேளாண் துறை அதிகாரிகளுடன் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை நடத்தி வருகிறார். மேலும் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பாரிகார்த்திக். வணக்கம். இந்த ஆலோசனையின் முக்கிய அம்சங்கள் என்ன? முழு விவரம். வணக்கம். தஞ்சை, திருவாரூர், நாகை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் கடந்த ஒரு வாரமாக பெய்த கனமழையின் காரணமாக பருவம் பெற தவறிய தாளடி பயிர்களும் சம்பா பயிர்களும் நடைபெற்று மிகப்பெரிய அளவு பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பா டெல்டா மாவட்டங்களிலே தஞ்சையில் தான் கிட்டத்தட்ட 11,000 ஹெக்டேர் அளவுக்கு முழுமையாக நீரில் மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல், அனைத்து நெல்மணிகளுமே தண்ணீரில் மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய வயல்கள் மட்டுமல்லாமல் மேடான பகுதிகளில் கூட இத்தகைய கனமழையின் காரணமாக ஏற்பட்டிருக்கிறது. நடந்து முடிந்த அறுவடை காலத்தில் கனமழை பெய்து ஒரு பக்கம் விவசாய கூட வாழ்வாதாரம் மிகப்பெரிய அளவு பாதிப்பை ஏற்படுத்தியது. அதே போல அங்க இருக்கக்கூடிய நெல் கொள்முதல் நிலையங்கள் எல்லாம் கூட நெல்கள் முளைத்து காணப்பட்ட நிலையில் தற்போது சம்பா பயிர் நட்டிருக்கக்கூடிய சூழல் தண்ணீர் இந்த அளவுக்கு தேங்கி இருக்கிறது. இதன் காரணமாக அனைத்து இடங்களிலுமே விவசாயம் மிகப்பெரிய அளவு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பாக முதலமைச்சர் அவர்கள் தற்போது காணொலி காட்சி வாயிலாக தலைமைச் செயலகத்திலிருந்து டெல்டா மாவட்டத்தைச் சேர்ந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், அதிகாரிகள் உள்ளிட்டவர்களும் பேசி வருகிறார். அப்போது விவசாயிகளுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கிறது, மேலும் அரசுடைய அந்த நிவாரண தொகை தொடர்பாக எல்லாம் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அதன் மட்டுமல்ல, அந்த பருவமழை காலம் போது துவங்கி இருக்கிற அடிப்படையில் பல இடங்களில் குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் புரட்டி போட்டிருக்கிறது கனமழை. எனவே இந்த கனமழையின் காரணமாக பொதுமக்களை எந்த அளவுக்கு பாதுகாப்பாக வைத்திருப்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆய்வுக் கூட்டத்தின் போது பேசுகிறார். அது மட்டுமல்லாமல் இந்த 4 மாவட்டங்களில் தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை இந்த 4 மாவட்டங்களில் ஒரு சம்பா பயிர்கள் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு என்பதெல்லாம் கூட முதலமைச்சர் அவர்கள் கேட்டறிந்து வருகிறார். இதன் அடிப்படையிலே அவர்களுக்கு நிவாரண தொகை வழங்கவும் வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் தான் தற்போது முதலமைச்சர் அவர்கள் தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக அதிகாரிகள் மற்றும் டெல்டா மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் பேசி வருகிறார். விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக்.